ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது மெடிகேஷன்ஸ் கொடுத்து பிரஸ்ட் மில்கை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேபிஸ் வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? ஸோ அப்படி எதுவும் மெடிசின் இருக்குதா டாக்டர் அப்படின்னும் கேட்குறாங்க. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சில கிட்ஸ் வந்து ஃபீடே இல்லைனாலும் பேசிஃபைங்காக 4 வயசு 5 வயசு வரை கூட சில கிட்ஸ் எடுக்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளோட அட்வைஸ் படி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வரை கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். ஸோ இந்த 2 இயர்ஸ் வரைக்குமே குழந்தைகளுக்கு வந்து மூளை வளர்ச்சி இருக்கிறனால பிரஸ்ட் மில்க் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். டுவர்ட்ஸ் 2 இயர்ஸ் போகும்போதே நீங்கள் வந்து மெதுவாக பகல் டைமில் ஃபீடிங் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். இதை வந்து எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைங்க வந்து சாலிட் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ நைட்டுமே வந்து குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக ஃபீடிங் கொடுக்கறது, இந்த மாதிரி குழந்தைகளை வந்து கண்டிப்பாக பழக்கக்கூடாது. அண்ட் இன்னொன்று வந்து ஈவினிங் டைமில் வந்து குழந்தைகளை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக விளையாட விடுறது பெட்டர். ஸோ அந்த ஆக்டிவாக குழந்தைங்க விளையாடுறதுனால நைட் டைமில் வந்து கொஞ்சம் மசில் ஃபெட்டிக் அண்ட் பெயின் இருக்கிறனாலையும் குழந்தைங்க வந்து டயர்ட்னஸில் ஈஸியாக தூங்குவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்கிறது பெட்டர். ஸோ பேசிஃபைங் அண்ட் தூங்க வைக்கிறதுக்காக பிரஸ்ட் மில்க் கொடுக்குறது விஷயங்களையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மெதுவாக இப்படியே பேபிஸை வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் ஃபீடிங் பண்ணுறத வந்து குறைங்க. ஸ்லோவாக வந்து கம்ப்ளீட்டாக மில்கை வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பசும்பால் கொடுத்து கூட இதை வந்து சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். தேங்க்யூ.